உங்களுக்கு இதில் எந்த ஐஸ் பிடிக்கும்? அருண் ஐஸா டைரி டேவா? உங்களுக்கு டைரி டே பிடிச்சிச்சின்னா கமெண்டில் ரெட் ஹார்ட் போடுங்க. அதே இந்த இது பிடிச்சிருந்துச்சி, அருண் ஐஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் ஒயிட் ஹார்ட் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அருண் ஐஸ்கிரீம். இது சாப்பிட்டா சளியே பிடிக்காதுன்னா சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஐஸ் சாப்பிட்டாலே சளி பிடிக்கும். இந்த கவரை கூட நான் சேர்த்து நக்கிடுவேன். உங்களாம் யாருக்கெல்லாம் வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்குமா? ஒரு லைக் போட்டுருங்க. பாருங்க கைஸ், மேலே சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க. ஓகே பாருங்க, இது ஒரு குட்டி கோன். இந்த ஐஸ் செம்மையாக இருக்குது, வெண்ணிலா ஃப்ளேவர். உண்மையாக சூப்பராக இருக்குது கைஸ். பக்காவான ஐஸ் கைஸ். அடுத்து நம்ம ரெட் வெல்லட்டு. இல்லை ரெட் வெல்லட் பாருங்க, இது ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது என்ன இதுன்னு தெரியல. மறக்காமல் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. எதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னா அதுக்கு நான் சளி பிடிச்சே சாவப்போகிறேன், அதுக்கு தான். மேலே பாருங்க எவ்வளோ திராட்சை போட்டிருக்காங்கன்னு. நிறைய திராட்சையாக இருக்குது. வாசம் தூக்குது காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச அருண் ஐஸ் தோத்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் எனக்கு அருண் ஐஸ் பிடிக்கும். ஆனால் டைரி டே அதோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திராட்சையில் போட்டு செம்மையாக இருக்குது திராட்சையை. இதில் அங்கங்கே சாக்லேட் இருக்குது. கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காம ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியும். வேடிக்கையான அந்த நகர்ப்புற வளர்ச்சியிலே கவனம் செல்வது எப்படிப்பட்டதுன்னா, உடற்பயிற்சி கூடத்தில் போகிற ஒரு இளைஞன் காலிலிருந்து தலைவர் எல்லா பாகங்களுக்கும் பயிற்சி. அதை விட்டுட்டு ஒரு தோள்பட்டை மட்டுமே அவருக்கு பெருத்துட்டு போகும் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லை, அது கட்டி, அது நோய். கலாச்சாரம் பண்பாடுங்கிறது காலியாயிடுச்சு அப்படின்னா ஒரு இனம் வந்து தன் அடையாளங்களுக்கு. உங்களுக்கு டைரியா பிடிக்குமா? இல்லைன்னா அருண் ஐஸ் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டைரி தான் பிடிச்சிருக்கேன். டைரி டே பெஸ்ட். பை கைஸ். அதுதான் சப்ஸ்கிரைப்னு நினைக்கிறேன். ஒரே தட்டா டப்புன்னு ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. நானும் தட்டிடுறேன்.